ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தேவைப்படுறாரு. மக்களால் ரசிக்கப்படுற அளவுக்கான ஒரு முகம் தேவைப்படுது. முதல்ல அவருக்கான விளம்பர படங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் 15 வருஷமா. அப்போ படத்தில் நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த ப்ரப்போசலை போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆக்சுவலாக அவர் நான் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு படலை, பயம் வந்துடுது. அவருக்கு எப்படி இப்போ நினச்சாருன்னா, தன்னுடைய படம் ஒரு ரஜினி சார் படம் மாதிரி இருக்கணும், விஜய் சார் படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. பல நடிகர்களுடைய முதல் படத்தை விடவும் இவரோட நடிப்பு எந்த விதத்திலையும் குறைச்சி இல்லை. அழுகிறது இவருடைய பாணி. அதை நீங்க ஏன் யாரோ ஒரு நடிகரை தூக்கி இவர் மேல அவர் போல இல்லை, இந்த மாதிரி இல்லை, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஏன் கேள்வி கேட்குறீங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில பேர் பிடிவாதமா இந்த படத்தை ட்ரோல் பண்ணோன்னே த்ரூ த ஃபிலிம் ட்ரோல் பண்ணி ரசிகர்கள் மக்கள் கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் இது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் படம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறார். அவர் அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது. வா தமிழா நண்பர்களுக்கு வணக்கம். இந்நிகழ்ச்சி நம்ம சந்திக்க போகிறது இந்த லெஜெண்ட் டைரக்டர்ஸ். ஏறக்குறைய 25 இயர்ஸாக தமிழ் சினிமாவில் அனுபவம் உள்ளவங்க, இரட்டை இயக்குனர்கள், தமிழ் விளம்பரங்களில் இரட்டை ராஜாக்கள் இவங்க. வணக்கம் ஜெரி சார். வணக்கம். வணக்கம். தமிழா நேயர்களுக்கு எங்களது அன்பான வணக்கம். ரொம்ப நாளைக்கு சார் சந்திச்சு மீடியா வச்சது ஒதுங்கி இருக்கிறீங்க. அதனால தான் ஒரு சந்திப்பு மக்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்ட்டு. நீங்கள் பரபரப்பு ஏற்படுத்துகிற சமயம் லெஜெண்ட் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு பேன் இண்டியா படமாக கூட அதை கொண்டு போயிட்டீங்க. லெஜெண்ட் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ஆக்சுவலாக படத்தோட கதாநாயகன், படத்தோட தயாரிப்பாளர் இந்த லெஜெண்ட் சரவணன் எது பண்ணாலுமே அதை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைப்பாரு. ஒரு விளம்பரம்னாலும் சரி, அவரோட ஷோரூம் லான்ச்னாலும் சரி, இல்லை ஒரு பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணணுன்னாலும் சரி, வித்தியாசமாக யோசிப்பார். எல்லாத்த விட தனியாக தன்னுடைய நிறுவனம் இருக்கணும், தெரியணுங்கிறதுக்கு அதை பிரம்மாண்டமாக தான் பண்ணுவார். அப்படி அவர் சினிமாவில் நடிக்கணும்னு வரும்போது அஃப்கோர்ஸ் அதே பிரம்மாண்டம் அது சினிமாவுக்கு இன்னும் தேவைப்படுற ஒரு விஷயம். பண்ணணும்னு சொல்லும்போது எங்களுக்கு முதல்ல மலைப்பாக இருந்தது, பயமாக இருந்தது, அதுக்கப்புறம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு மீடியாவில் இருக்கிற இத்தனை வருஷம் நம்ம மீடியாவில் பிரயாணப்பட்டுருக்கோம், எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தேவைப்படுறாரு. மக்களால் ரசிக்கப்படுற அளவுக்கான ஒரு முகம் தேவைப்படுது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தான் எனி கிரியேஷன் இன்னைக்கு அது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது லெஜெண்ட் படம் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். அதில் அவரை இயக்குனதும் சரி, அந்த படத்தோட உருவாக்கம் மொத்தமுமே ஒரு எவர்கிரீன் மெமரிஸாக தான் இருக்குது. அவர் பேசிக்கலாக முதல்ல அவருக்கான விளம்பர படங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் 15 வருஷமா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தானே பிராண்ட் அம்பாசிடர் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விளம்பரங்கள் அவர் நடித்தார். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் கெயின் ஆயிடுச்சு. அப்போ படத்தில் நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அவர் படத்தில் நடிக்கணும்னு விருப்பப்பட்ட போது அதற்கான ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய சவால் இருந்தது. அவருக்கான விஷயம் அவருக்கு எப்படி இப்போ நினச்சாருன்னா, தன்னுடைய படம் ஒரு ரஜினி சார் படம் மாதிரி இருக்கணும், விஜய் சார் படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான். பட் ஆனால் நாங்கள் அஸ் அ டைரக்டராக இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் பேசியிருக்கிற விஷயம் இருக்குல்ல, டயபெட்டிக்ஸ் பற்றி இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் ப்ராப்ளத்தை இந்த படத்தினுடைய மூலப்பொருளாக மூலக்கருவாக வச்சிருந்தோம். அதிலிருந்து பின்னப்பட்டது தான் இந்த முழு படமுமே. அந்த நூல் அந்த புள்ளியில் ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு பெரிய படமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருவாக்கி நிறைய ஆர்டிஸ்டோட, நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியனோட இது ஒரு பிரம்மாண்டமான படமாக உருவாச்சு. அவர் லெஜெண்ட் சரவணன் ஒரு படம் பண்ணணும், நான் ஹீரோவை நடிக்கணும் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் பிராண்ட் அம்பாசிடர், அவருக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக வரும்போது உங்களை கூப்பிட்றாரு, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இது ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கல, இது ஒரு ப்ராசஸ். முதல்ல விளம்பர படம் நானே நடிக்கிறேன்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு முதல்ல ஒரு ஆச்சரியமாகவும்
அந்த புள்ளி ஆக்சுவலாக நான் விளம்பர படத்தில் நடிக்கிறேன்னு அவர் சொன்ன நாள் இருக்கு இல்லையா, அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஏன்னா ஓவர் த பீரியட் முதல் விளம்பரம் அவர் கொஞ்சம் தடுமாறினார், 2வது விளம்பரம் அவர் ஓரளவு பண்ணிட்டார், மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவரை வந்து அப்படி இப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க, வேறு விதமாக அதை அணுகுனாங்க. ஒரு 3வது 4வது விளம்பரத்துக்கு அப்புறம் அது அவர் விளம்பரம் எப்போ வரப்போகுதுங்கிற அளவுக்கு பரபரப்பான எதிர்பார்ப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராசஸ்லேயே எங்கள் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, இதனுடைய அடுத்தபடி நிச்சயமாக சினிமா தான். இவர் வந்து என்னைக்கு வேணாலும் மிக விரைவில் எங்களை கூப்பிட்டு ஒரு படம் பண்ண சொல்லுவார் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அது அவரும் எங்கள்கிட்ட பல சந்தர்ப்பங்களில் வேறு வேறு அக்கேஷனில் பேசியிருக்கிறார். அதனால் இது வந்து திடீர்னு ஒரு நாள் நடக்கலை, இது ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த ப்ரப்போசலை போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ ஏன் சார் சினிமா அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் பெரிய ரிஸ்க்குன்னு. பட் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தார். ஸோ இறங்கியாச்சு அப்புறம் காலத்தில். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நடிக்கும் போது வந்து அவர் நடிக்க வைக்கிறது உங்களுக்கு இருந்த ப்ளஸ் என்னவா இருந்துச்சு? அதை எப்படி மாற்றிக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையாசிரியர் ஒரு கேரக்டர் உருவாக்கும் பொழுது அதை செயல் விளைவுபடுத்தும் போது ஆக்ஷனில் கொண்டு வரும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அவர் நான் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு படலை, பயம் வந்துடுது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்டிங்கிறது வந்து விளம்பர படத்தில் வர மாதிரி சும்மா தோன்றி பொருளை பற்றி பேசுகிறது விஷயம் இல்லை. வி ஹாவ் டு எமோட். பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தணும், காதலிக்கணும், அழணும், சோகத்தை காட்டணும், காமெடி பண்ணணும். பக்கத்தில் நடிக்க போகிற நடிகர்கள்லாம் ஜெயன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஈடு கொடுத்து நடிக்கணுங்கிறப்ப இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நடிப்புங்கிறது ஒரு பெரிய கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங், கலைத்தாயோட ஒரு அருள் இருந்தால் தான், அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஒரு நடிப்புங்கிறது வரும். அப்படி இருக்கும்போது இவரை நம்ம வந்து தவறாக நம்ம அவரை வழிநடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தோம். சில தயக்கம்லாம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் லெஜண்ட் சரவணன் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டானவர். அவருக்கு வந்து பல அனுபவங்கள் உண்டு. மிகப்பெரிய தொழில் அதிபர், கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்களை வந்து நிர்வகிக்கிற சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய ஒவ்வொரு வெஞ்சரையும் வித்தியாசமாக லான்ச் பண்ணி அதில் சக்ஸஸ் கண்டவர். இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பரிச்சயமான ரொம்ப ஃபேவரட் பிராண்டோட ஓனர் அவர். அப்படிப்பட்ட சரவணா ஸ்டோர்ஸுங்கிற நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவருக்கு தன்னோட அடுத்து ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அதை விளையாட்டுத்தனமாக அவர் அணுக போகிறதில்ல. இந்த இடத்துல நாங்கள் வந்து கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிட்டதை விட அவரை முன்னாடி வச்சு அவரோட வெற்றி பாதையில் அவருக்கு பின்னாடி நாங்கள் இயங்கினோம். அவர் சொன்னதை நாங்கள் செஞ்சோம். அப்படி பார்க்கும்போது நான் படம் நடிக்கணும்னு அவர் முடிவு எடுத்த உடனே அதை நிறுத்துறதோ பண்ண வேண்டாம்னு சொல்கிறதோ எங்களால் முடியாது. எங்களுக்கு ஒரு விளம்பர படத்துக்கு ஒரு பிராண்ட் எப்படி வந்து என் பிராண்டை வச்சு ஒரு நல்ல விளம்பர படம் எடுத்து கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் அதை எப்படி அனுபவமோ அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதை நாங்கள் ஓகே, இவரை வச்சு என்ன படம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம், ப்ளஸ் எங்களுக்கு இத்தனை வருடம் நாங்கள் சினிமாவில் இருந்த அனுபவம், நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம், இதெல்லாம் வச்சு அவரை எப்படி நடிக்க வைக்கலாம், அவருக்கு என்ன பயிற்சிகளை கொடுக்கலாம், அவர் எப்படி தன்னை இது பண்ணிக்கலாங்கிற அதில் தான் நாங்கள் கவனம் செலுத்தினோம். இது முதல் புள்ளி. 2வது புள்ளி மிக ஆச்சரியமானது என்னென்னா, அவரு தன்னை ஒப்படைச்சிக்கிட்ட விதம், அவர் தன்னை அது பயிற்சிக்கு தயார்படுத்திக்கிட்ட விதம், மிக ஆர்வமாக கலந்துக்கிட்டாரு. ரொம்ப என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணார். எஃபோர்ட் முழுக்க போட்டார். நம்ம படம் இன்னைக்கு பார்க்கும்போது பல நடிகர்களுடைய முதல் படத்தை விடவும் இவரோட நடிப்பு எந்த விதத்துலையும் குறைச்சி இல்லை. இன்னைக்கு வந்து அவரோட நடிப்பு பல நடிகர்களோட முதல் படத்துக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு சவால் ஒரு அளவுக்கு
சிறப்பாக தான் நடிச்சிருக்காரு. அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டார். அதாவது இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் அதாவது சண்டை பயிற்சின்னு அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தன்னுடைய உடம்பை வந்து தீவிரமா தயார்படுத்திக்கிட்டாரு. நீங்க படத்துல ஒர்க் அவுட்ஸ் பண்றது படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் அவ்வளோ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டு சாங்க்கு முன்னாடியும் ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். மாஸ்டர்ஸ் போய் அங்கே போய் அவருக்கு அவ்வளோ ஸ்டெப்ஸையும் கொடுத்துட்டாரு. இத்தனை பிஸியான ஒரு மனுஷன் இதுக்கான நேரம் ஒதுக்கி அதற்கான இதை வந்து அவர் பண்ணார். ரெண்டாவது விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, சில சீனில் வந்து அவருடைய எமோஷன்ஸ் வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ சிவாஜி சார் நடிக்கிறாரு, ஏன்னா சிவாஜி சார் நடிப்பை போய் இவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் இருக்கும். இவர் அழுகிறது வந்து இவருடைய பாணி. அதை வந்து நீங்கள் ஏன் யாரோ ஒரு நடிகரை தூக்கி இவர் மேலே அவர் போல இல்லை, இந்த மாதிரி இல்லை, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஏன் கேள்வி கேட்குறீங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இவருடைய பாணியில் அவர் வந்து அவருடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாரு, அவருடைய காதலை வெளிப்படுத்துறாரு. அந்த வகையில் வந்து எவ்வளோ முதல் பட நடிகர்களை விட இவர் பெட்டராக தான் பண்ணியிருக்காரு இல்லையா? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தர் எல்லாம் இப்போ சிவாஜி மாதிரி நடிக்கிற சிவாஜி இதுக்கு இருக்கிறார், சிவாஜி மாதிரி நடிக்கணும் ஒருத்தர் தேவையில்லை, சிவாஜி இருக்கும்போது அந்த மாதிரி தான் இது. இன்னொன்று இந்த படங்கள் இந்த ஒரு பக்கம் பெரிய வரவேற்பு இருந்தாலும் கூட அந்த ட்ரோல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு அது பர்சனலாக ஏதாவது ஒரு ஃபீல் கொடுத்துச்சா? ஏன்னா அந்த ட்ரோல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அது என்றைக்குமே ட்ரோலுங்கிறது வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. இப்போ நெகட்டிவாக வந்து பேசுறதே வந்து தங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நினச்சி நிறைய பேர் பேசுகிறாங்க. படத்தை வந்து முழுசாக பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. முதல் காட்சி இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது சொல்லிடணும், இது மூலயமா ஒரு டிஆர்பியோ ஒரு 4 ஹார்ட்டையோ இல்லை வந்து சில வாவுகளை வாங்கிடணுங்கிறத அதில் தான் அவங்க வந்து குறியாக இருக்காங்களே தவிர, அது வந்து இப்போ நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறது ஒரு தங்களுடைய ஸ்டைல் இல்லை தங்களுடைய ப்ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரோல் பண்ணுறதை வந்து ஒரு ஸ்டேஜில் நாங்கள் நினச்சோம் படத்தில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வந்து பேபி ஒரு ட்ரோல் பண்ணணும்னு வந்து நினச்சி வருவாங்க. அதுக்கப்புறம் கதையில் இன்வால்வ் ஆகி இந்த படத்தினுடைய கண்டென்ட் வந்து அவங்கள வந்து படத்துக்குள்ளே உள்ள அழைச்சிட்டு போயிடும்னு நினச்சோம். பட் சில பேர் பிடிவாதமாக இந்த படத்தை ட்ரோல் பண்ணணுன்னே வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ட்ரோல் பண்ணி ரசிகர்கள் மக்களை கூட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. படத்தில் ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு உங்களுக்கு என்ன சொல்வீங்க? ஏன்னா ஒரு படத்தை ஒரு புதுமுகம் இவருக்கான பேக்ரவுண்ட் படத்தை எடுக்கிறது கூட இன்றைக்கி பிரச்சனை இல்லை, ஆனால் படத்தை வெளியிடுறது தான் இன்றைக்கி தேட்டருக்கு கொண்டு வரதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி எல்லா தயாரிப்பாலும் சந்திக்கிற பிரச்சனை தான். இவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த படத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அதை கொண்டு வந்த பிறகு அதை ஈஸியாக ஒரு படத்தை எடுத்துட்டோம், வெளியே கொண்டு வந்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்ததா? என்னென்னா நமக்கு இதில் இங்கே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருந்ததுன்னா, ஒரு இனிஷியல் ஆடியன்ஸ் வந்து தயாராக இருந்தாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அதனால ஓப்பனிங்கிறது இந்த படத்துக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த ஓப்பனிங் வந்து அவங்களுடைய நோக்கம் வேறையாக இருந்தது. முதல்ல பார்த்துடணும், இந்த படத்தை பற்றி முதல்ல கேள்வி பேசணும். ஸோ அந்த படத்தை வந்து படம் என்ன சொல்லுச்சு, படம் வந்து இன்னைக்கு நிறைய பெரும்பாலான மக்கள் பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. அந்த படத்தை வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவருக்கு நடிக்கவே தெரியலன்னு சொன்ன ட்ரோல் பண்ண ஆடியன்ஸும் இருக்காங்க. பட் இது எல்லாம் தாண்டி அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம் ஒன்று உருவாகிருக்கு. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத அங்கமாக மாறி இருக்கார் லெஜண்ட் சரவணன். அவர் இது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் படம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறார். அவர் அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது. ஸோ அவர் தன்னை வருங்காலத்தில் தன்னை வந்து அவர் மாற்றிக்கலாம், அல்லது அவருக்கு இந்த தமிழ் சமூகம் தமிழ் ஆடியன்ஸ் அவருக்கு மாறிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஈச் ஆக்டர் ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டைல். அவர் ஸ்டைலை மாற்றிக்கல, அந்த ஸ்டைல் வந்து நமக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. பெரிய மிக பிரம்மாண்டமான நம்ம எல்லாராலையும் மிக போற்றி பிரமிக்கத்தக்க நடிகர்கள் நம்ம பார்த்து எல்லா நடிகரும் நடிக்கலை. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அப்படி இவருக்கும் ஒரு நாள் ஒரு தனித்துவம் உருவாகும். ஏன்னா இவர் வந்து அந்த தொடர்ந்து நடிக்கிறதுக்கான தன்னை தயார்படுத்திக்கிறாரு, அவருக்கான பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்கான ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அது வந்து காலம் வந்து அதை
பதில் சொல்லும். நம்ம நீங்க கேட்டீங்க இந்த படத்துக்கு வெளியிடுறதுக்கு உங்களுக்கு வந்து சிரமம். மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. பிகாஸ் ஆஃப் த ட்ரெய்லர் வந்த பிறகு அவ்வளோ பேரும் இது ஒன்றும் நாம நினைச்ச மாதிரி சாதாரண படம் இல்லைப்பா, இது வந்து வேற ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈச் அண்ட் எவ்ரிபடி மனசுல விழுந்துருச்சு. தென் முதல் சாங், 2வது சாங், 3வது சாங் முடிஞ்சிச்சு. ஆடியோ ரிலீஸ் நடந்து ஆடியோ ரிலீஸ்ல 10 ஹீரோயின் வந்திருந்தாங்க. ஸோ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படி கிரியேட் ஆயிடுச்சு. 4 மணி ஷோ ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் போட வேண்டிய 4 மணி ஷோ இவருடைய படத்துக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு க்ரௌட் புல்லிங்காக இருந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் பண்றோம், எல்லா சென்டர்லையும் போய் நாங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணோம். அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது மக்கள். ஈவன் ஹிந்தி, பெங்களூர், இதுல கேரளாவில், துபாயில் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவ்வளோ பேருக்கும் இவரு தெரிஞ்சிருக்கு. ஸோ அன்புச்செழியன் வந்து இந்த படத்தை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணாரு. ஸோ இதனுடைய படத்தோட ப்ரமோஷன் அண்ட் ரிலீஸ் வந்து ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. லெஜெண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசப்பட்டது வந்து லெஜெண்ட் சரவணுடைய அந்த தோற்றம், அந்த ஒரு விக், அந்த கலர் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ டைரக்டராக நீங்கள் 2 பேரும் போயிருக்கும் அந்த தோற்றத்தை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஏன்னா எல்லாருமே ட்ரோல் பண்ணது அவருடைய தவறு தான், ஒருத்தரை பர்சனலாக கிண்டல் பண்ணுறது. பட் இருந்தாலும் அவருடைய தோற்றம் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அவருக்கு சில விஷயங்கள்ல வந்து எப்படின்னா, இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்கணும், எல்லா ரஜினி சார் படம் மாதிரி ஹியூஜாக இருக்கணும், விஜய் சார் மாதிரி நல்ல சாங்கெல்லாம், நிறையா டான்ஸர்ஸ், நிறையா செட்டு, அப்படி பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிறத பிடிவாதம் இருக்கிற மாதிரியே சில விஷயங்களில் அவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தார். அது வருங்காலத்தில் வந்து அதை இப்போ வந்து எல்லாருக்குமே, எல்லா ஆடியன்ஸு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, ப்ரெஸ்ஸு எல்லாருமே அதை குறிப்பிட்டு சொன்னதுனால அந்த தவறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். வருங்காலத்தில் அதை நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். அவருமே அதை சரி பண்ணிட்டு தான் அடுத்த படம் நடிக்க போகிறார். சரி, லெஜெண்டுக்கு அடுத்து தொடர்ந்து படம் பண்ணுற ஐடியாக்கா? ஏன்னா இப்போ முதல்ல உல்லாசம் பண்ணீங்க, விசில் பண்ணீங்க, அப்புறம் விளம்பரத்துறை போனீங்க, இப்போ லெஜெண்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து படங்கள் பண்ணுற எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம். அதை ஆசைப்பட்டு தான் இந்த மீடியாவுக்கு வந்தோம். மீடியாவில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லை. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமிதாப் பச்சன் மாதிரியான தயாரிப்பாளருக்கு முதல் படம் பண்ணோம். அடுத்து பென்டமீடியா மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்துக்கு 2வது படம் பண்ணோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள மிக சிறந்த, சவுத் இந்தியாவில் உள்ள அற்புதமான சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு, கிட்டத்தட்ட ஒரு 100 பிராண்டுக்கு விளம்பரங்கள் பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட 30-40 மிகப்பெரிய தொழிலதிபர்களோட நட்பும், அவங்களோட பேச வாய்ப்பும், அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற, அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிது. அடுத்து மல்டி ஸ்டார்ஸ் வச்சு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று டிஸ்கஷன் நடக்குது. அடுத்து ஒரு நியூ ஹீரோவை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதனால் இங்கே வந்து பெரிய திட்டமிடல் எங்கள்கிட்ட எதுவும் இல்லைனாலும், எங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அதை ஆல்வேஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் செரிஷ் பண்ணி முழு மனசோட ஈடுபாட்டோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பண்ணுவோம். அடுத்து இந்த படம் தவிர்த்து விளம்பர உலகில் நீங்கள் தான் இரட்டை ராஜாக்கள். அதாவது என்ன சொல்ல போனால், இன்றைக்கி தமிழ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டர்ன் தான் இன்றைக்கி வரைக்கும் யார் பண்ணாலும் உங்கள் பேட்டர்னை தாண்டி பண்ண முடியாத அளவுக்கு நீ வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட விளம்பரத்துறையில் உள்ள உங்களோட ஹீரோனுடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். மோர் தென் 600 ஆட்ஸ் பண்ணியாச்சு அந்த பாஸ்ட் 20 இயர்ஸில். மக்கள் உல்லாசம் வந்து வந்து விசில் பண்ணோம். விசிலுக்கு அப்புறமா வந்து விளம்பரத்துறைக்குள்ளே நுழைஞ்சோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு புலிவால் பிடிச்ச கதை மாதிரி அது பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, விளம்பர படம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் உள்ளே கொண்டு வரீங்க. இப்போ செலிபிரிட்டிஸ் வரும்போது அவங்களுக்கான சம்பளம் அதுக்கேற்ற ஒரு 10 செகண்டில் வரதுக்கும் அதிகமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக அதுக்கான மைலேஜ் இருக்குது அவங்களுக்கு. இப்போ போத்தீஸ்க்கு வந்து கமல் சார் பண்ணார், சிவகார்த்திகேயன் பண்ணாங்க. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.